ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வறுக்கி அல்வா. இது எப்படி செஞ்சேன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னால், இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னால் பொங்கல், சட்னி, சாம்பார் தான். இந்த பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், பருப்பு எல்லாம் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சப்போ. இதுக்கு அரிசி நம்ம ஜீரக சம்பா குருணை தான் நான் போட்டிருக்கேன். இது படியில் 3/4 படி, 1 கிலோ படி இதில் 3/4 படி போட்டிருக்கேன். இது நீங்கள் 1 கிலோ போடுறதுக்கு 3/4 படி போட்டிங்கனாலே இந்த குருணைக்கு நல்லாயிருக்கும். ஜீரக சம்பா குருணை இது அரிசி கடையில் கிடைக்கிது. நான் அன்றைக்கே ஒரு பீர்னி ரெசிப்பியில் சொல்லியிருந்தேன். இது போட்டிங்கன்னா பொங்கல் பச்சரிசியோடு இது நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. இது கிலோ 48 ரூபா வருது. நீங்கள் இது வாங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பாசி பருப்பு போடணும் இல்லையா? இது 3/4 படிக்கு நான் 1 டம்ளர் போட்டேன். அதே நல்லா இருந்தது. நல்லா கழுவி வச்சுட்டு 1 டம்ளர் அளந்து போட்டுக்கலாம். அதுலேயே தண்ணி கூடயே போட்டுக்கலாம். தண்ணிக்குள்ளேயே போட்டு நல்லா வாஷ் பண்ணி 2 எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொங்கல் அரிசியோடு நல்லா உபரி ஆகும். 1க்கு 4 தண்ணி வைக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு மிளகு, சீரகம், முந்திரி, நெய், கருவேப்பிலை. நெய் நேற்றா வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம் எப்பயும் போல். எங்கள் மிளகு எல்லோரும் கேட்கலையும், ஏன் சின்னதாக இருக்குதுன்னு கேட்குறீங்க. இது எங்கள் அண்ணன் கேரளாவுக்கு போயிருந்தப்போ இது வாங்கிட்டு வந்தார். இது பச்சை காய் கொடியாக வாங்கி, இந்த மிளகு கொடி இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கி இதை நாங்கள் காய வச்சது. பார்த்தா சின்னதாக இருக்குது, ஆனால் அது செம காரமாக இருக்கும். நல்லா கலராக ஃபுல் பிளாக்காக இருக்கும் பெப்பர். இது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அது கொய்யாப்பழ ஜூஸ்க்கெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள், நல்லா காரமாக இருக்கும் இது. ஆனால் காஞ்சி சின்னதாகிடுச்சு. இந்த கொடியாகவே காய வச்சோம் நாங்கள். 1 கிலோ வாங்கி அப்படியே காய வச்சோம். இது நல்லா செம காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணால் போடுங்க, நான் போடல. போட்டு 1க்கு 3 தண்ணி ஊற்றணும் இதுக்கு பொதுவாகவே பொங்கலுக்கு. ஆனால் நான் 4 ஊற்றியிருந்தேன். அதுக்கே ஃபுல்லாக சோறு வந்துடுச்சு. பொங்கல்லே ஃபுல்லாக குக்கரே நிம்பி போச்சு. அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு ஒரு 3/4 படினால கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பத்துலேன்னு மறுபடியும் கொஞ்சம் நான் போட்டேன். அப்புறம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம இந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் பருப்பும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு ஒரு 3-4 சவுண்டு விடணும். இன்ஷால்லா நான் கேட்ரிங் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தால் எங்கள் ஃபோன் கமெண்ட்டில் கொடுக்குறோம். தேவைப்பட்டால் யாராவது கேளுங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடணும். லைட்டாக, கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பொங்கல் பருப்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் நல்லா டைஜஷன் ஆகும். இந்த மாதிரி போட்டு அது நல்லா ஒரு எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப குழையணுன்னா ஒரு 4-5 சவுண்டு விடுங்க, இல்லாட்டி 2-3 சவுண்டு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம். இது சாம்பாருக்கு. இது புளி போடாத இந்த டிஃபன் சாம்பார் மாதிரி. இது வெறும் வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் போட்டு இது ரொம்ப சிம்பிளாக தாளிக்கிறது. இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது தான் இந்த டிஃபனுக்கெலாம் நல்லாயிருக்கும். காயெல்லாம் போடாத சாம்பார். நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியெல்லாம் ஊற்றக்கூடாது, காயும் போடக்கூடாது. போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே இந்த ஹேண்டிலோட இந்த கரண்டி யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் கூட சூடே படாது. அதுக்கப்புறம் இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அது நல்லா கடைஞ்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போயே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது சாம்பார். நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்லாம் பொங்கலுக்கெலாம். எங்கள் பாப்பாக்கெலாம் இந்த மாதிரி காரம் இல்லாத சாம்பார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு, இந்த பொங்கலுக்கெலாம் இந்த சாம்பார் நல்லா சூட் ஆகும். மெது வடையெல்லாம் சுட்டோம்னா அதுக்கும் நல்லாயிருக்கும்.
அப்புறம் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லான்ட்டு சோறு ஃபுல்லாக வந்துடுச்சு. இதை நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி இந்த முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு நெய்யில் மறுபடியும் போட்டு அப்புறம் வந்து பால் ஊற்றினேன். மறுபடி தண்ணி ஊற்றக்கூடாது இல்லையா, ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம். அப்புறம் பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு கன்சிஸ்டன்சி. நல்லா கொலன்னு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. சுட சுட பொங்கல் சாப்பிட்றதுக்கு. பொங்கல் செஞ்சு நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் அதை செஞ்சோம். ஒன்று சாம்பார், இது சட்னி, அப்புறம் சுட சுட பொங்கல். சாம்பார், சட்னி, பொங்கல் சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட வாங்க. பாய்.